guys, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கோட்டையூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். கோட்டையூர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தான் போகிறோம். ராமேஸ்வரத்துக்கு எப்படி தான் போகணும்னு கேட்கலாம். ஏன்னா பாம்பன் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் வரைக்கும் போகிறோம். எந்த ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் தாங்க. பேர் நான் அப்புறம் சொல்கிறேன். பேசஞ்சர் தான், அது வந்து பேசஞ்சராக தான் ஓடுது. ஸோ அந்த ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். vlog அதில் தான் இருக்க போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன். கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும் சுற்றி. ட்ரெயின் இப்படி தான் வரும். இப்படி வந்து காரைக்குடி சைடு போகும். கோட்டையூரில் ஏறுறதுனால வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி வழியாக தான் நம்ம வந்து ராமநாதபுரம் போவோம். ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 16849. அங்கே வந்து ஆரஞ்ச் சிக்னல் போட்டிருக்கோம். இந்த சைடு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் தான் இருக்கும். அதாவது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ரெட் சிக்னலே வர மாட்டேங்குது. டீட்டெயில் ஷார்ட்ஸ்லாம் காட்ட போகிறேன்னு தெரில. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து 2 மினிட்ஸ் தான் நிற்கும் கோட்டையூரில். ஸோ டக்குன்னு ஏறிட்டு நம்ம வேணால் ராம்நாடு போய் வேணால் நம்ம வந்து இன்டீரியல் ஷார்ட்ஸ் காட்டுறேன். பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து காரைக்குடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் தான். காரைக்குடி வரைக்குமே இல்லை, எந்த ஸ்டேஷன் சார், சிவகங்கை வரைக்குமோ மானாமதுரை வரைக்குமோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் தான். எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்க, நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ்லாம் வரும்போது போட் மேல் கிராசிங் போட்டுருவாங்க. நிறைய இடத்துக்கு கிராசிங் போட்டுருவாங்க. கோட்டையூர்லேருந்து இங்கே ராமநாதபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 rupees ஆகுது. ஸோ இங்கே போட்டிருக்கோம். இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா June 2. அதாவது இன்றைக்கி தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க, ஒருத்தருக்கு 60 rupees ஆகுது. நாங்கள் 4 பேர் போகிறதுனால 240 rupees ஆச்சு. வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. மார்னிங் 8 o'clock ஆகுது. ஸோ இன்னும் 20 minutes நம்ம ட்ரெயின் கோட்டையூர் வந்துடும். பார்த்திங்கன்னா பார்ஷியலி கேன்சல்டாக இருக்குது. அதாவது ராமநாதபுரம்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் பிரிட்ஜ் ஒர்க்ஸ்லாம் நடக்கிறதுனால அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன் ராம்நாடுலேருந்து பார்த்திங்கன்னா ராமநாடுலேருந்து ராமேஸ்வரம்க்கு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா 8:10 ஆகுது. ட்ரெயின் வந்து இப்போ தான் திருமயம் கிட்ட வந்துட்டுருக்கு. திருமயம் ஸ்டாப்பிங் இருக்குது. திருமயம் ஸ்டாப்பிங் முடிச்சுட்டு தான் கோட்டையூர் வரும். செட்டிநாடு ஸ்டாப்பிங் கிடையாது.
லோக்கோ செம்மையாக போயிட்டுருக்கு, எலக்ட்ரிக் லோக்கோட சூப்பராக போயிட்டுருக்கு. நான் சைடில் இருக்க சீட் கிடச்சிருச்சு, சைட் லோயர் மாதிரி இருக்கிற சீட்டு. ஸோ அங்கே தான் உட்காந்து எடுத்துகிட்ருக்கோம் இப்போ வந்து vlog. ஸோ நிறைய கூட்ஸ் நிறைய பேர் இறங்கிட்டாங்க கீழே மானாமதுரையிலையும் சிவகங்கையிலையும் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. வந்து நல்லா இருந்தது கைஸ். மழை வர மாதிரி கொஞ்சம் நேரமாக வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். ட்ரெயின் ஜெர்னியில் மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும். காரைக்குடி திருச்சியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் தான். 15 மினிட்ஸ் டிலேலேருந்து 6 மினிட்ஸ் டிலேக்கு கம்மி பண்ணியிருக்க நம்ம டீசல் லோக்கோ. ஸோ செம்ம ஆக்ஷன் காட்டிகிட்ருக்கு, வேறு மாதிரி இருக்குது. சேனலில் ஃபஸ்ட் டைம் புது ரூட் ட்ரை பண்ணுறோம். இந்த ரூட்டில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். அதெல்லாம் vlogலையும் ஃபஸ்ட் டைம் தான் கவர் பண்ணுறேன். ஏறும்போது நினச்சேன் கைஸ் கண்டிப்பாக வேப் 4 தான் வரும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி WDP40 என்னமோ அந்த லோக்கோ கைஸ் நான் சரியாக பார்க்கலாம். ஆனால் ஸ்டீம் லோக்கோ தான் கைஸ், அது தெரியும். நான் வேணால் இறங்கிட்டு என்னென்னு காட்டுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கூட காட்டல, நான் இறங்கிட்டு காட்டுறேன். 7 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி ரீச் பண்ணிடுவோம். வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு காற்று அடித்து மழை வர மாதிரியே இருக்குது. மழை பெய்யுமான்னு தெரியல, மழை பெய்தால் நல்லாயிருக்கும். புவனேஸ்வர் போகிற எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பரமக்குடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிராசிங் அந்த பரமக்குடியில் வந்து அது இப்படி வந்தாலும் சிங்கிள் லைனில். ஸோ அதனால் இது நம்ம ட்ரெயின் வந்து இங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. புவனேஸ்வரோட ட்ரெயின் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்குது. 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெஸ்ஸோட கூட்டமாக நிற்கிறாங்க, தெரியுதா? ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து வந்துருச்சு, நிற்கிது பாருங்க. நம்ம ட்ரெயின் எடுத்தாச்சு. ட்ரெயின் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டீசல் லோக்கோ போட்டு தான் அமுச்சு விட்றாங்க அந்த சைட்லேருந்து. ஏன்னு தெரில, எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த சைடு போஸ்ட் அந்த சைடு தான் இருக்காங்க, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் எடுக்கணும்ல. ஸோ பிடிச்சதே அந்த சக்கிங் ஆக்ஷன் தான், அப்படியே சூப்பராக இருக்கும் கைஸ். பார்த்திங்கன்னா வெறும் ரயில் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் புரியும். திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோட ஜேர்னி கூடிய சீக்கிரம் முடிய போது ராமநாதபுரம் வரப்போகுது. என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் லோக்கோஸோட டீசல் லோக்கோஸ் செம்மையாக ஸ்பீட் போகுது கைஸ். எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஜேர்னி போயிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. பட் கொஞ்சம் சோகமாக முடிவுக்கு வருது. போயிட்டே இருந்தால் செம்மையாக இருக்கும். சைடில் இருக்கிற சீட்டு வியூவு செம்மையாக இருக்குது. வந்து சட்டாரக்குடின்னு ஏதோ ஒரு ஊர், அங்கே அன்ஹால்டட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. என்னென்னு தெரில, அங்கே தான் நிற்கிது, என்னென்னு தெரில. கிராசிங்குன்னு நினைக்கிறேன். நாங்களே தெரியாத அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நிறுத்திட்டு டக்குன்னு எடுத்துட்டாங்க. எதுக்கு நிறுத்தினாங்கன்னே தெரில. விஷயத்தை சொல்ல மாட்டேன். இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிங் தான். ஸோ அன்ரிசர்வ்டு தான். நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வர மாதிரி இருக்கும். எதுவுமே ரிசர்வ்டு கிடையாது. எல்லாமே அன்ரிசர்வ்டு கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது. டோட்டலாக 11 கோச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 கோச்சஸில் தான் எல்லாம் நினைக்கிறேன். 10 கோச்சஸ் ரைஸ்.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் vlogல உங்களை சந்திக்கிறேன். டாடா.